கோட்டை விட்ட விஜய், ஆளுநரின் பிடியில் சிக்கிய ஆதரவு கடிதம், நீதிமன்றம் சென்றாலும் பலனில்லை. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு சட்ட சிக்கலில் சிக்கியிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். தனிப்பெரும் கட்சிக்கு தான் முதல் முன்னுரிமை என்ற ஜனநாயக மரபு விஜயின் ஒரே ஒரு நிர்வாக தவறால் தற்போது அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது. ஆளுநர் அர்லேக்கரின் பிடிவாதம் ஒரு புறம் இருக்க, இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பது கடினம் என சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். விஜய் செய்த அந்த விபரீத பிளண்டர். சட்டசபை தேர்தலில் 107 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக தவேக நின்றபோது விஜய் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆளுநர் அழைக்கும் வரை காத்திருந்து பிறகு சட்டசபையில் தனது பலத்தை நிரூபித்திருக்கலாம். அல்லது நான் தான் பெரிய கட்சி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கிண்டி ஆளுநர் மாளிகையில் அவர் சமர்ப்பித்த அந்த ஆதரவு கடிதம் தான் இப்போது அவருக்கு பெரும் வினையாக முடிந்துள்ளது. தன்னிடமுள்ள 107 எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் கட்சியின் 5 பேரை சேர்த்து மொத்தம் 112 பேர் என அவர் கணக்கு காட்டியது அவராகவே தனது பலவீனத்தை ஒப்புக்கொண்டது போல் ஆகிவிட்டது. உங்களிடம் 118 பேர் இல்லை என்பது உங்கள் கடிதத்திலேயே தெரிகிறது. பிறகு எப்படி உங்களை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் என்று ஆளுநரின் தர்க்க ரீதியான கேள்விக்கு விஜயிடம் பதிலில்லை. ஒருவேளை விஜய் ஆதரவு கடிதம் தராமல் இருந்திருந்தால் ஆளுநர் அவரை தனி பெரும் கட்சிக்கு தலைவராக பார்த்திருப்பார். ஆனால் விஜய் தானாகவே முன்கூட்டி வந்து கணக்கை காட்டியதால் ஏன் 118 வரவில்லை என்ற கேள்வியை ஆளுநர் எழுப்ப வழிவகை செய்துவிட்டார். 6 இடங்கள் குறைவு என்பதால் முழு பெரும்பான்மை இல்லாத ஒருவரை எப்படி அழைப்பது என ஆளுநர் தரப்பு பிடிவாதம் காட்டத் தொடங்கியுள்ளது. எஸ்.ஆர். பொம்மை தீர்ப்பு உதவுமா? அரசியல் சாசனத்தின் 356வது பிரிவை பயன்படுத்துவது குறித்து பேசும் புகழ்பெற்ற எஸ்.ஆர். பொம்மை வழக்கின் தீர்ப்பு, ஒரு அரசின் பெரும்பான்மையை ஆளுநர் மாளிகையில் தீர்மானிக்க கூடாது, சட்டசபையில்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இதை வைத்து விஜய் தரப்பு நீதிமன்றத்தை அணுக திட்டமிட்டுள்ளது. ஆனால் இங்கே ஒரு பெரிய சிக்கல் உள்ளது. பொம்மை வழக்கின் சாராம்சம் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும் ஒரு முதலமைச்சரின் பெரும்பான்மையை பற்றியது அல்லது தனி பெரும் கட்சி பற்றியது. ஆனால் புதிய அரசு அமையாத நிலையில் ஒருவரை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு முன்னரே அவரிடம் பெரும்பான்மை இல்லை என்பது ஆளுநருக்கு ஆவணப்பூர்வமாக தெரிந்துவிட்டால் ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழைக்க மறுக்கலாம். நீதிமன்றம் ஏன் கை கொடுக்காது? விஜய் நீதிமன்றம் சென்றால் நான் தனி பெரும் கட்சியின் தலைவர், என்னை ஏன் அழைக்கவில்லை என கேட்கலாம். ஆனால் ஆளுநர் தரப்பு விஜயின் 112 பேர் ஆதரவு கடிதத்தை காட்டி மனுதாரரே தனக்கு 118 பேர் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். நிலையற்ற ஒரு அரசை அமைக்க அனுமதிப்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்று வாதிடலாம். மேலும் சமீபத்திய கர்நாடகா, கோவா மாநில வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளின்படி ஒரு கூட்டணிக்கு தெளிவான பெரும்பான்மை இருக்கும்போது தனி பெரும் கட்சியை விட அந்த கட்சிக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இங்கே விஜய் காட்டிய 112 என்ற எண்ணிக்கை அவரிடம் மெஜாரிட்டி இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதால் ஆளுநரின் முடிவில் நீதிமன்றம் தலையிட விரும்பாது என்றே தெரிகிறது. விசாக மற்றும் இடதுசாரிகளின் பிடியில் விஜய். இப்போது விஜய்க்கு இருக்கும் ஒரே வழி விசாக, சிபிஎம் மற்றும் சிபிஐ போன்ற கட்சிகளிடமிருந்து அந்த மீதமுள்ள 6 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று புதிய கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிப்பதுதான். தவறான ஒரு மூவ் மூலம் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுத்துவிட்ட விஜய் இப்போது சட்ட போராட்டத்திலும் பின்னடைவை சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளது. கிண்டி ஆளுநர் மாளிகையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அந்த 6 எம்எல்ஏக்கள் யார்? தமிழக அரசின் கிளைமாக்ஸ் இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும்.